شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியத்தால் நடாத்தப்படும் இந்நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இஸ்லாம் என்ற ஓர் வேரின் மரங்களாக ஒன்றிணைத்துள்ளான். ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் மேலோங்க வேண்டும், சிறந்தோங்க வேண்டும், நன்றாக கனிதரும் மரங்களாக ஆக வேண்டும். அதாவது மரங்கள் எவ்வாறு பூத்து குலுங்கி சிறந்தோங்கின்றனவோ அதே போல எம்முள்ளங்களும் எம்முடைய நெஞ்சங்களும் நன்மைகளை கொண்டு பூத்து குலுங்கி அல்லாஹ்விடத்தில் சிறந்தோங்க வேண்டும் என்ற காரணத்தினால், அவன் கொண்ட இரக்கத்தினால் அல்லாஹ் எமக்கு சிறிய சிறிய விடயங்களுக்கும் பல மடங்கு நன்மைகளை அருள்மலையாக பொழிந்து கொண்டே இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக இந்த வாலிபர்கள், இந்த இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எதற்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட பாக்கியங்களை தருகின்றான்? குறிப்பாக சொல்ல போனால், நாம் புனிதமான மாதமாகிய ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட அரைவாசி பகுதியை கழித்த நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். கொஞ்சம் சிந்திப்போம் அன்பான வாலிபர்களே. அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரமலானை, ஒரு நோன்பை எங்களுக்கு கடமையாக்கியுள்ளான்? எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் எமக்காக தந்துள்ளான் என்பதை கொஞ்சம் சிந்திப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆன் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னோர்கள் மீது எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன்? என்ன நோக்கம், என்ன காரணம்? ஒரு மனிதன் எவ்வாறு பசியோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவா? இல்லை. அல்லது எவ்வாறு ஒரு மனிதன் தாகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றானா? இல்லை. அல்லது ஒரு ஏழை எவ்வாறு கஷ்டப்படுகின்றார், அதை நீங்களும் பார்த்து நீங்களும் அதை படித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் படித்து காட்டுகின்றானா? அதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அந்த ஆயத்தை முடிக்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன். இரண்டு வார்த்தை, வெறுமனே 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகளில் நான் இப்போது சொன்ன அனைத்து காரணங்களும் இந்த நோக்கத்திற்காக, அனைத்து காரணங்களின் மூலமாகத்தான் இந்த நோக்கம் உருவாகின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உண்மையான இறையச்சமுடையவர்களாகுவதற்காக வேண்டி, இறையச்சம் எனும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கின்றான். அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்ப்போம், நான் ஏன் இந்த விடயத்தில் வாலிபர்களை குறிப்பாக சொன்னேன் என்றால், ஏன் வாலிபர்களை முற்படுத்தினேன் என்றால், இன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் இளைஞர்கள் பற்றி, அதாவது நான் உட்பட இந்த வாலிபர்கள் பற்றி மிக கட்டாயமாக இந்த இளைஞர்கள் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் இன்று நாங்கள் பார்ப்போம், உலகத்தில் உள்ள எத்தனை குற்றங்களை நாங்கள் பிரட்டி பார்த்தாலும், அது மதுவாக இருக்கட்டும், அதே போல ஏனைய போதை வஸ்துக்கள், விபச்சாரமாக கூட இருக்கலாம், அந்த லிஸ்ட்டுகளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் முதலாவதாக ஏன் பெரும்பாலானவர்கள் வாலிபர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலான வாலிபர்கள். இந்த நோன்புடைய மாதத்திற்கும் இந்த இளைஞர்களை நான் ஏன் சம்பந்தப்படுத்தினேன் என்றால், ஒரு மனிதன் நோன்பு வைப்பது ஒரு வாலிபர்களுடைய, அதாவது மனிதனுடைய அந்த பாவங்களை போக்கக்கூடியது, மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த வாலிபனுடைய உள்ளத்தினுடைய, அதாவது இளமை பருவம் என்பது அதாவது துள்ளி குதிக்கக்கூடிய காலம். ஒரு மனது, இந்த வாலிபனுடைய மனது எதை சொல்கின்றனோ அதை உடனே செய்யக்கூடியவன், மனது எதை ஏவுகின்றதோ அதை உடனே செய்யக்கூடியவன் வாலிபன். அதே போல் யார் பேச்சையும் கேட்காத அந்த மனது,
வாலிப பருவத்துடைய அந்த உள்ளம் இருக்கின்றதே, ஒரு அந்த மனசு ஒன்று சொல்லிட்டு சொன்னால் வாலிபன் ஒன்றே செய்யக்கூடியவன். அதை நான் எந்த பேச்சு தான் சரி, எந்த பேச்சு நேரத்தில் எடுக்கப்படக்கூடியது, வேறு யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், எந்த மனசு தான், எந்த உள்ளந்தான், எந்த பேச்சு தான் இங்கே சரி என்று வாலிபன் நிற்பான். அதுதான் உண்மையான வாலிபத்துடைய அந்த வாலிப காலத்துடைய மகிமை. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திப்போம். அன்பான நண்பர்களே, அன்பான வாலிபர்களே, நாங்கள் யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் இந்த வாலிபர்கள் எவ்வளவு விதமான வாலிபர்கள் பல கணக்கான பல மடங்கான பாவங்களை, பலதரப்பட்ட பாவங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நோன்பு ஒரு மனிதனுடைய பாவத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது என்றால் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த நோன்பு ஒரு மனிதனுடைய, அதாவது ஒரு வாலிபனுடைய அந்த பாவங்களை, மனதை கட்டுப்படுத்தி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு என்பதற்குரிய ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த திருமணத்துடைய ஹதீஸிலே யார் சக்தி பெறவில்லையோ, அதாவது வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், யார் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அந்த நோன்பு அவருக்கு ஒரு கேடயமாக, அவரை பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக ஆகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எப்படிப்பட்ட பாவங்களை விட்டு பாதுகாக்கும்? அந்த ஹதீஸின் முத்தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், சொல்லி காட்டினார்கள். இந்த திருமணம் இருக்கின்றதே, வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள், வாலிபர்களே, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடியுங்கள். அந்த திருமணம் இருக்கின்றதே, ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளும். ஏன்? உங்களுக்கு என்று ஹலாலான ஒரு மனைவி வந்து விட்டால் அதனால் உங்களுடைய பார்வைகளை பாவங்களை விட்டு தாழ்த்திக்கொள்ளும், அந்த நோன்பு தாழ்த்திவிடும். அதே போல வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய அஃபங்களை, உங்களுடைய மறைவான பகுதிகளை இந்த நோன்பு, அதாவது இந்த திருமணம் அந்த உங்கள் மறைவான பகுதிகளை பாவங்களை விட்டு பாதுகாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதுக்கு பின்னால், யார் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ, உங்களுக்கு வசதி இல்லையோ, நீங்கள் நோன்பை பிடித்துங்கள். திருமணத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை சொன்னார்கள். எப்படி அந்த திருமணம் பாவங்களை விட்டு தடுக்கின்றதோ அதே போல இந்த நோன்பு ஒரு கேடயமாகும். அந்த பாவங்களை விட்டு, அவரை பார்வையை பாவங்களை விட்டு தாழ்த்துவதற்காக வேண்டியும், அதே போல அவருடைய அஃபங்களை, அவருடைய மர்மஸ்தானங்களை பாவங்களை விட்டு பாதுகாப்பதற்காகவும் இந்த நோன்பு ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமைகின்றது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான வாலிபர்களே, இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காலம் நோன்புடைய காலம். நோன்புக்கு முன்னால் நாங்கள் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நோன்பு மாஷா அல்லாஹ் அமல்களுடைய மாதம், நோன்பு ஒரு சிறந்த அமல்களுடைய மாதம் என்பதாக நிறைய பேர் சொல்லுவார்கள். ஆனால் அவ்வாறல்ல. உண்மையான கூற்று என்னவென்றால், நோன்பு அமல்களுக்கு பயிற்சி எடுக்கும் ஒரு மாதம். 30 நாட்கள் பயிற்சி. ஏன் நான் வாலிபர்களுக்கு, அதாவது நான் உட்பட அந்த வாலிபர்களுக்கு, எங்களுக்காக வேண்டி நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், எவ்வளவு இதான ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வாலிபர்களைத்தான் அழைப்பார்கள். அதுக்காக வேண்டி பயிற்றுவிப்பதற்காக வேண்டி, அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்று யாரை அழைப்பார்கள்? வாலிபர்களை, வயதுகளை அழைக்க மாட்டார்கள். ஏன்? வாலிபர்களுடைய உள்ளம் ஒரு விடயத்தை உடனே ஏற்கக்கூடிய உள்ளம், அவருடைய உள்ளத்தில் உடனே படக்கூடிய உள்ளம், வாலிபர்களுக்கு சொன்ன உடனே படும். அதனால் வாலிபர்களைத்தான் அழைப்பார்கள் பயிற்றுவிப்பதற்காக வேண்டி. அங்கு அந்த பயிற்றுவிக்கக்கூடியவர், அந்த கோச் ஒன்று சொல்லுவார், நீங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும், சில தர்த்தீபுகள், அதாவது சில ஒழுங்குமுறைகளை போட்டு கொடுப்பார். நீங்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், இவ்வாறு இருந்தால்தான் உங்களுக்கு இதை பயிற்சி எடுக்க முடியும் என்பதாக அந்த பயிற்றுவிப்பாளர் கூறுவார். அதையும் பின்பற்றக்கூடிய நாங்கள் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நோன்பை ஏன் எங்களுக்கு பிடிக்கலாது? அவர்கள் சில கட்டளைகள் விதித்துள்ளார்கள். அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கென்று இவ்வாறு தான் நோன்பு பிடிக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே பசித்திருப்பது நோன்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறல்ல. அது வெறுமனே தாகித்துக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு பசியோடு இருந்தால் ஓகே, அப்படி இல்லை. நோன்பு அவ்வாறல்ல. உண்மையாக அல்லாஹ் சொன்னான் லஅல்லக்கும் தத்தகூன் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையான பசியோடு, அல்லாஹுக்காக வேண்டி பசியோடு, அல்லாஹுக்காக வேண்டி தாகத்தோடு, கெட்ட அமல்களை விட்டும் தன்னை உள்ளத்தை தடை பெற்று பாவங்களை விட்டு விலகி அந்த நாள் முழுக்க அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தால் அவர்தான் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற கூட்டத்தில் சேருவார்.
அன்பானவர்களே, எங்களுடைய இந்த வாலிப வயது உண்மைக்கும் ஒரு மகிமை உள்ள வயது, உண்மையாக ஒரு மகிமை உள்ள வயது இந்த வாலிப பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா தஸூலு கதமா அபுதின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. அதாவது ஒரு அடியானுடைய கால் தடங்கள் மறுமை நாளில் நகரவே நகராது. எது வரைக்கும் என்றால் 4 விடயங்களை பற்றி கேட்கப்படும் வரைக்கும். அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. வயது, அல்லாஹ் வயதை பற்றி கேட்பான். உனக்கு 18 வயதாக இருந்துச்சு, 20 வயதாக இருந்துச்சு, வாலிப பருவத்தில் நீ என்ன செஞ்சாய், வாலிப பருவத்தில் நீ என்ன செஞ்ச, வயது பருவத்தில் என்ன செஞ்ச, ஒவ்வொருத்தரும் எல்லாம் கேட்பான். ஒவ்வொருத்தரும் வயதை சொல்லி கேட்பான். இந்த வயதில் நீ என்ன செஞ்ச, வயதை பற்றி கேட்பான். இந்த வயதை நீ எந்த விஷயத்தில் அழிச்சாய், அல்லாஹு தாலா கேட்பான். அன்பானவர்களே, அதே போல் இரண்டாவதாக சொல்லி காட்டினார்கள், அன் இல்மிஹி மாதா அமிலபி. உனக்கு அறிவை தந்தேனே, அந்த அறிவை கொண்டு நீ எதை அமல் செஞ்சாய், என்ன அமல் செஞ்சாய் அறிவை கொண்டு, அல்லாஹ் தாலா கேட்பான். அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவு யார் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் உண்மையான புத்திசாலி. இவர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தாலும் சரி, பெரிய லோயராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எமக்கு நீ நல்லவன், நீ சிறந்தவன், நீ அறிவாளி என்று சர்டிஃபிகேட் தரக்கூடிய ஒரு புத்திசாலி யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் தெரியுமா? மன்தான நஃப்ஸஹு, தண்ட உள்ளத்தை ஆசா பாசங்களை விட்டு கட்டுப்படுத்தி பாவங்களை விட்டு கட்டுப்படுத்தக்கூடியவர். மேலும் வ அமில லிமா பஅதல் மௌத், மறுமை நாளுக்கு, அதாவது மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்தக்கூடியவர். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொன்னார்கள், அல்லாஹு தாலா கேட்பான், அன் இல்மிஹி மாதா அமிலபி. உனக்கு தந்த அந்த புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய், என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹு தாலா கேட்பான். உலகத்தில் உள்ள விடயங்களை சேகரித்தாயா, அல்லது மறுமைக்காக வேண்டி நீ உன்னிடத்தில் மறுமைக்காக நன்மைகளை செய்து நீ உன் உள்ளத்தில் விளைத்து கொண்டாயா, நல்ல விடயங்களை விளைத்து கொண்டாயா என்று அல்லாஹு தாலா கேட்பான். மூன்றாவதாக வஅன் மாலிஹி மின் ஐனக் தஸபஹு வஃபீமா அன்ஃபக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு தந்த சொத்துக்களை அல்லாஹு தாலா கேட்பான். அது எவ்வாறு சம்பாதித்தாய், எந்த வழியில் செலவழித்தாய், ஹராமான வழியில் சம்பாதித்தாயா, அது ஹலாலான வழியில் சம்பாதித்தாயா, அது எவ்வாறு செலவழித்தாய் என்பது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தாலா அணுவாக கேட்பான் மறுமை நாளில். அல்லாஹை பயந்து கொள்வோம். நான்காவதாக சொன்னார்கள், இதை முக்கியமான வாலிபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம், அன் ஜஸதிஹி ஃபீமா அபுலா. உன் உடம்பு, அல்லாஹு தாலா ஏன் வாலிபர்களை குறிப்பிடுகின்றேன் என்றால், வாலிபர்களுக்கு அல்லாஹ் அதிகமான சக்தியை கொடுத்திருக்கின்றான். வாலிப பருவத்தில் உடம்பில் அதிகமான வலிமைகள், அதிகமான சக்திகள். எப்படி, அதாவது அல்லாஹு தாலா பிடிக்க 2 கைகள், நடக்க 2 கால்கள், பார்க்க 2 கண்கள், பேச வாய், அதேபோல் கேட்பதற்கு 2 காதுகள் அல்லாஹு தாலா எவ்வாறு கொடுத்திருக்கிறானோ அதை கொடுத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா இந்த வாலிப பருவத்தில் அதிகமான சக்தியை, உடம்புக்கு ஒரு வலிமையை கொடுக்கின்றான். எதற்காக வேண்டி? பாவங்கள் செய்யவா? இல்லை. அல்லாஹ் தாலா அதையும் கேட்பான், ஃபீமா அபுலா, நல்ல விடயத்தில் செலவழித்தாயா, உன் உடம்பை நீ நல்ல விடயத்தில் வீணாக்கினாயா, அதாவது பாவத்தில் நீ வீணாக்கினாயா, அது நல்ல விடயங்களை செய்து உன் உடம்பை நீ பலப்படுத்தி கொண்டாயா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அன்பானவர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கடந்த 4 விடயங்களும் ஒரு வாலிபனுக்கு பொருந்தும், எங்களை போன்ற ஒரு இளைஞருக்கு பொருந்தும். ஏனென்றால் ஒவ்வொரு இளைஞனும், அதாவது நாங்கள் இப்போ பார்ப்போம்னு சொன்னால், ஒரு வயோதிபர் ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நாங்கள் போயிட்டு, நீங்கள் இதை செய்ய வேண்டாம், இது ஹராம், இது தவறு என்று நாங்கள் சொல்லும் போது என்ன அதிகமான வயோதிபர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு சின்ன வயசில் பழகின பழக்கம், எனக்கு விட இல்லாமல் இருக்குது, விட கஷ்டமாக இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. அது சின்ன வயசு எது? இந்த வாலிப பருவம். ஒரு மனிதர் வாலிப பருவத்தில் ஒரு விஷயத்தை பழகிட்டார் என்று சொன்னால், அது அவர் இறுதி மூச்சு வரைக்கும், மரணம் வரைக்கும் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்பான வாலிபர்களே, இந்த வாலிப பருவம் மிகவும் மகிமைக்குரிய பருவம். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின். 5 விடயம் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் உங்களுக்கு பாக்கியமாக பெற்றுக்கொள்ளுங்கள், 5 விடயங்களை பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக். வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன் வாலிப பருவத்தை நீ உனக்கு பாக்கியமாக எடுத்துக்கொள். ஏனென்றால் வயோதிப பருவம் அமல்கள் செய்வதற்கு, நல்ல அமல்கள் செய்வதற்கு உடம்பு பலகீனமாகிவிடும். அதை நல்ல அமல்கள் செய்வதை விட்டு உடம்பு பலகீனமாகிவிடும்.
அவருடைய உடம்பு நல்ல அமல்களை செய்ய தாங்காது. உதாரணமாக சொல்லப்போனால் பள்ளி கிளம்பி நடந்து போக சக்தி பெற மாட்டார். பள்ளிவாயல் பக்கத்தில் இருக்கும், வீட்டுக்கு எதிர்க்க பள்ளிவாயல், ஆனால் நடந்து போக சக்தி இல்லை. ஏன்? அவர் கைகால் ஏதாவது வருத்தங்களாக இருக்கும். உள் வருத்தம் கேட்டால் சொல்லுவார், எனக்கு உள் வருத்தம். வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த உடல் வலிமை, இருக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை வைத்து நன்றாக அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய அந்த வழிகளுக்குரிய அந்த அமல்களை செய்து தன்னை நல்லவனாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் ஒரு வயோதிப பருவத்தில் எவ்வாறு அவர் திருந்துவார்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் ஒரு வயோதிபர் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கவிதை நான் கேட்கிறோம். அலா லைத்த ஷபாப யஊது யௌமா. அவர் மிகவும் வருத்தப்பட்டு சொல்கிறார், என்ன இந்த வாலிப பருவம் எனக்கு திரும்ப வராதா? அவர் சொல்கிறார், என்ன வயோதிப பருவத்தில் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, அமல்கள் செய்ய இயலாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஃபௌஹ்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. இந்த வாலிப பருவம் எனக்கு திரும்ப வராதா? இந்த வயோதிப பருவத்தில் என்னென்ன கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் என்று அந்த வாலிப பருவத்திற்கு நான் அறிவிப்பேனே, அதுக்கு சொல்லி காட்டுவேனே என்பதாக மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். ஏன்? அந்த வாலிப பருவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு மகிமைக்குரிய ஒரு பருவம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபாபக கப்ல ஹரமிக் என்பதாக சொன்னார்கள். உன் வயோதிபத்துக்கு முன்னால் உன்னுடைய வாலிப பருவத்தை நீ உனக்கு பாக்கியமாக எடுத்துக்கொள், கனிமத்தாக பெற்றுக்கொள். அந்த பருவத்தில் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்துகொள். அன்பானவர்களே, அன்பான வாலிபர்களே, நான் உட்பட இன்று எத்தனையோ வாலிபர்கள் நேர காலம் பார்க்காமல் எந்த டைமையும் எந்த வேலையும் பொடுபோக்கான பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள், இஸ்லாம் எதை சொல்கின்றதோ அதுக்கு அப்பாற்பட்ட சில கூத்துக்கள், கடை தெருக்களில், பஜார்களில், நோன்பு காலங்களில் கூட எத்தனைய வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோன்பு காலங்களில் கூட கடை தெருக்கள், பஜார்கள், பாட்டு போட்டுக்கொண்டு ஆட்டமாடிக்கொண்டு, எவ்வளவு கேவலம்! இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய கேவலம். கொஞ்சம் சிந்திப்போம். அந்த காலத்து சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வரது அன், அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற பெயர் பெற்ற காரணங்கள் என்ன? சிறிய வாலிபர்கள். இப்போ நாங்கள் சொல்லப்போனால் எங்களுக்கு 25, 26, 30 வயசுகள். ஆனால் அந்த காலத்தில் வெறுமனே 6, 7, 8, 9 வயது சஹாபாக்கள். அலி இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இவர்கள் வரலாற்றில் படித்து பார்ப்போம், இவருடைய வரலாற்றை படித்து பார்ப்போம். பின்னால் வந்த தாபிஊன்கள், பின்னால் வந்த அனைத்து இமாம்கள், எவ்வளவு பெரிய பெரிய இமாம்கள் சின்ன வயசிலிருந்தே பக்குவம், தக்குவா, லஅல்லக்கும் தத்தகூன் என்பதை விளங்கினாங்க. அது நோன்புக்கு மட்டும் உரித்தானதல்ல. லஅல்லக்கும் தத்தகூன் என்பது அனைத்து காலங்கள் உதவக்கூடியது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நோன்பு பயிற்சிக்குரிய மாதம். நாம் எவ்வளவு அமல் செய்கின்றோமோ அந்த அமல்களை பயிற்றுவிக்கும் தான் இந்த நோன்புடைய காலம். 30 நாட்கள் பயிற்சி. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் 30 நாட்கள் அல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மாதிரி 30 நாட்கள் பயிற்சி செய்தார் என்றால், இந்த நோன்புடைய பயிற்சி உண்மையான பயிற்சி எடுத்தார் என்றால், இவரும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற கூட்டத்தில் சேருவார், நிச்சயமாக, சத்தியமாக. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பான வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் யோசிப்போம். நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோம்? 15, 16 நோன்பு கழித்து விட்டோம். இன்னும் இருக்க போகிறது குறுகிய காலங்கள். வெறுமனே 15, 14 நோன்புகள் இருக்கக்கூடிய மிச்ச நோன்புகள். இதையாவது நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹுக்காக வேண்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த கட்டளையை பின்பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். சஹாபாக்கள் எவ்வாறு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற பெயர் பெற்றார்களோ அதே போல் நாங்களும் அல்லாஹ்விடத்தில் நீ ஒரு புத்திசாலி, நீ ஒரு அறிவாளி, நீ சொர்க்கவாதி என்று அல்லாஹ்விடத்தில் சர்டிஃபிகேட் பெறக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹும் எங்களை ஆக்கி அருளணும். அன்பான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, இனிமேலாவது நாம் கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் சிந்தித்து நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து இருக்கக்கூடிய நோன்புகளை அல்லாஹுக்காக வேண்டி பிடித்து, அல்லாஹ் கூறியிருக்கின்ற சாலிஹூன்கள், ஆபிதூன்கள், முத்தகீன்கள், அதே போல கானித்தூன், இவ்வாறான கூட்டங்களில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்து அருள வேண்டும் என்பதாக கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.